सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. சுஷுப்தியிலிருந்து எழுந்திருந்தவன் அகம் சுகம் அஸ்வாகம் நகிஞ்சித் அவேதிஷம் அப்படின்னு சொல்றான். அப்ப நகிஞ்சித் அவேதிஷம் அப்படின்னு அவன் சுஷுப்தி காலத்துல தனக்கு இருந்த அஜ்ஞானத்தை ஸ்மரிக்கிறான். அவனுக்கு இந்த ஸ்மரணம் வரணும்னு சொன்னா சுஷுப்தி காலத்துல அவன் அந்த அஜ்ஞானத்தை அனுபவிச்சு இருக்கணும். சுஷுப்தி காலத்துல ஒரு அனுபவம் வரணுமானால் அந்த அனுபவம் அஜ்ஞான அனுபவம் வரணும்னு சொன்னா அந்த அஜ்ஞானம் அபாவமா இருக்க முடியாது. ஆக இந்த காரணத்தினால பாவரூபமான அஜ்ஞானத்தை ஒத்துக்கணும். இது சித்தாந்தி சொல்லக்கூடிய ஒரு யுக்தி. இதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொன்னான்னா, இத ஸ்மரணம்னு ஏன் சொல்லணும், அப்ப ஒண்ணுமே தெரியலேங்கிறத இப்ப அனுமானம் பண்ணிக்கிறான்னு சொல்லலாமே முயற்சிண்டவன். எப்படி அனுமானம் பண்றதுன்னா அதுக்கு ஒரு அனுமானம் பண்ணி காமிச்சாரு. அது ரெண்டு காலத்துக்கு மத்தியில நேற்றுக்கு சொப்பனமோ ஜாகிரத்தோ அப்புறம் இப்ப உள்ள ஜாகிரத்தை இது ரெண்டுக்கும் மத்தியில ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அந்த காலத்துல எனக்கு ஞானமே ஏற்படல. ஏன் ஒரு ஞானமும் ஏற்படலை அப்படின்னு சொன்னா ஞானம் வரத்துக்கு காரணமான சாமகிரி இல்லை இப்படி எல்லாம் காரணம் ஹேத்துவை சொல்லி அந்த சமயத்துல எனக்கு ஞானம் இல்லாம இருந்தது அப்படின்னு அனுமானம் பண்றான். ஞான அபாவத்தை அந்த ஞான அபாவத்தை அனுமானம் பண்ணிட்டாச்சுன்னா நகிஞ்சித் அவேதிஷம்னு பேசலாமோ அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். அதுக்கு இவர் அந்த அனுமானத்துல தப்பு இருக்கு, இப்படி அனுமானம் பண்ணினா அந்த தப்பு வருது, பக்ஷ விசேஷம் தெரியல, அது தெரியல, தோஷங்கள்லாம் சொல்லிட்டு வந்தார். அதுக்கு மேல நாம பாஷிக்கணும். நச்ச இதானீந்தனேன, அதுதானே இந்த இடம் தான் நினைக்கிறேன். இதானீந்தனேன இந்திரிய பிரசாதேன நினைக்கிறோமோ அதுதான் ஞாபகம் வருது. இதானி கொஞ்சம் சொல்றேன், ரெண்டு வரி தான் முன்னாடி இருக்கலாம். இதானீந்தனேன இந்திரிய பிரசாதேன பூர்வகாலீனம் தது உபரமம் அனுமாய சாமகிரி விரக அனுமானம். சுசுப்தி காலத்துல ஞானத்தை உண்டு பண்றதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டிருந்தார். அதுக்கு இப்படி சொல்லலாமே பதில்னு பூர்வபக்ஷி கேட்கிறார். இதானீந்தனேன இந்திரிய பிரசாதேன, அதான் முடிச்சுட்ட உடனே அவனுடைய இந்திரியமானது ரொம்ப தெளிவா பழச்சுன்னு இருக்கு, அதாவது சுறுசுறுப்பா இருக்கு. இது சுறுசுறுப்பா இருக்குன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அது வேலையை நிறுத்தி இருக்கணும். அதை தொடர்ந்து வேலை பண்ணிட்டே இருந்ததுன்னா அது சோர்ந்துதான் போகுமே தவிர இப்படி பிரசன்னமாக இருக்க முடியாது. அதனால என்ன நான் அனுமானம் பண்றேன், இப்ப முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்திரியங்கள்லாம் நிர்வியாபாரமாக இருந்தது. இந்திரியம் வேலை செய்யாம இருந்தால் அப்ப ஞானம் உண்டாகாது இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சு, சுசுப்தி காலத்துல ஞானம் உண்டாகிறதுக்கு சாமகிரி இல்லை அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கலாமே கேட்டான். நியாயமா தான் தெரியுது. இதானீந்தனேன இந்திரிய பிரசாதேன பூர்வகாலீனம் தது உபரமம் அனுமாய சாமகிரி விரக அனுமானம், இப்படி அனுமானம் பண்ணலாமேன்னு கேட்டா இது நச்ச இல்லைங்கிற. இந்திரிய பிரசாதஸ்ய சுகானுபவ ஹேதுகஸ்ய தது உபரம ஹேதுகத்துவ அசித்தே. இதுதான் நம்ம நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இப்ப மனசு பிரசன்னமாக இருக்குன்னு சொன்னா இதுக்கு காரணம் அது நிர்வியாபாரமாக வேலை செய்யாம விசிராந்தியா இருந்ததுங்கிறது காரணமா, இல்ல சுசுப்தி காலத்துல விசேஷமான சுகத்தை அனுபவிச்சது அதனால சந்தோஷமா இருக்குங்கிறத காரணமா, எப்படி சொல்ல முடியுது, எப்படி தீர்மானம் பண்றது? அதனால இது அதாவது ஞானம் வரத்துக்கு இது வேலை செய்யாம இருந்ததுதான் இப்ப சுகமா இருக்கிறதுக்கு காரணம்ங்கிறது தீர்மானம் பண்ண முடியாது. ஹேத்து நிச்சயம் வர முடியாது. எப்பவுமே அனுமானத்துக்கு ஹேத்து நிச்சயமா இருக்கணும், அப்பதான் அனுமானம் வர முடியும்.
அது புகைதானா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்து கொடுத்தோம்னா இப்ப அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்ண முடியாது. அதனாலே ஹேது நிச்சயம் வராததுனால அனுமானம் தப்பு. தது உபரம ஹேதுகத்துவ அசித்தே சித்தமாகாது. நியமேன அஸ்மரியமானத்வஞ்ச யதாஸ்ருதம் வா சுசுப்தி காலாவச்சேதேன இதுவா. அடுத்த ஹேத்து ஒண்ணு சொன்னார். நியமேன அது ஒன்றும் ஸ்மரிக்கிற சுசுப்தி காலத்துல எதையுமே அனுபவிச்சதாக ஸ்மரணம் ஏற்படல அப்படிங்கறதுனால சுசுப்தி காலத்துல எதுவுமே அனுபவிக்கப்படல, எந்த ஞானமும் ஏற்படலைன்னு ஒரு அனுமானம் சொல்லியிருந்தார். அங்க வந்து ஹேத்துல ஒரு விகல்பம் பண்றார். அங்க யதாஸ்ருதம் வா நியமேன அஸ்மரியமானத்துவம் அப்படின்னு சொன்னால் இந்த சப்தத்திலேருந்து என்ன ஒரு போதம் ஏற்படுறதோ அதை அப்படியே நீ நினைக்கிறியா, அல்லது சுசுப்தி காலாவச்சேதேன இதுவா ஒரு விசேஷனம் சேர்த்து கொஞ்சம் பரிஷ்கரித்து சொல்லணும்னு நினைக்கிறியா? அந்த சுசுப்தி காலத்துல எனக்கு எதுவும் அனுபவிக்க முடியல, அனுபவம் ஏற்படல அப்படின்னு சொல்றியா? ஏன் அனுபவித்ததாக ஞாபகம் வரல, சுசுப்தி காலத்துல எதையுமே அனுபவித்ததாக ஞாபகம் வரல அப்படிங்கிறதா? இந்த இப்படி ரெண்டா விகல்பம் பண்ணிட்டார். ஆத்தே அசித்தி வெறும் நியமேன அஸ்மரியமானத்துவம்னு சொன்னா இந்த மாதிரி ஹேத்து இல்லை. பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது, நேத்திக்கு அனுபவிச்சது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதனால நீங்க வந்து வெறும் நியமேன அஸ்மரியமானத்துவத்தை சொன்ன ஹேத்து சரியில்லை, அதுல விசேஷனம் போடணும். சுசுப்தி காலத்துல அனுபவிச்சதாக எதுவுமே ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு நீங்க அந்த ஹேத்துவை கொஞ்சம் விளக்கி சொல்லணும். அப்படி சொல்றதா இருந்தால் அப்ப என்ன சொல்ற, த்விதீயேது உபேக்ஷணீய ஞானாபாவோ நசித்தே. ஞானம் வந்து உபேக்ஷா அபேக்ஷான்னு ரெண்டு விதம். உபேக்ஷாவும் ஞானம் தான், அபேக்ஷாவும் ஞானம் தான். ஏன் அதுக்கு அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்கன்னா உபேக்ஷாத்மகமான ஞானம் சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணாது. அதான் மறுபடியும் அது ஞாபகத்துக்கு வர்றதுக்கு சம்ஸ்காரம் உண்டு பண்ணணுமோ இல்லையோ, அது வந்து சம்ஸ்காரம் உண்டு பண்ணாது, அது போயிடும், அப்படியே மறந்து போயிடும். ஆனா அபேக்ஷாத்மக ஞானம் சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணி வச்சுக்கும்னு ஒரு இது சொல்லிட்டு இருக்கான். இப்ப வந்து சுசுப்தி காலத்துல அபேக்ஷாத்மக ஞானம் வரணும்னா வரலன்னு சொல்லலாம், ஏன்னா ஒன்றும் ஞாபகம் வரல. உபேக்ஷாத்மக ஞானம் வரலங்கிறது எப்படி சொல்ல முடியும் இல்லையா? இப்போ ஞாபகம் வரலங்கிறதுக்காக அங்க அந்த உபேக்ஷாத்மக ஞானமும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஞாபகம் வரலங்கிறதுக்காக அனுபவம் ஏற்படலைன்னு பொதுவா சொல்லிட முடியாது. ஆக சுசுப்தி காலத்துல உபேக்ஷாத்மக ஞானம் இல்லை இருக்கலாம். அப்ப ஞானமே இல்லைங்கிறத எப்படி நீங்க அனுமானம் பண்ண முடியும் ஞாபகம் வரலைங்கிறத வச்சுட்டு கேட்கிறாரு. அதான் த்விதீயேது உபேக்ஷணீய ஞான அபாவோ நசித்தே. எந்த விஷயம் உபேக்ஷணீயமோ, ஏன் உபேக்ஷணீயம்னு சொல்றோம்னா உபேக்ஷாத்மக ஞான விஷயமா, அதனால அது ஒண்ணும் நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நினைக்கக்கூடிய வஸ்துவை நம்ம ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லும், வராததுனால அனுபவிக்கலன்னு சொல்ல முடியாது. தத்ரைவ வியபிச்சாரஸ்ட, இந்த ஹேத்துல அதே இடத்துல அதுலயே வியபிச்சாரம்னா உபேக்ஷணீய ஞானம்ங்கிறது இருக்கலாம், நியமேன அஸ்மரியமானத்துவம்ங்கிறது அதனுடைய விஷயத்துல இருக்கு. அதாவது அந்த எந்த விஷயத்த உபேக்ஷாத்மக ஞானத்தால நாம பார்த்தோமோ அந்த விஷயத்துல இந்த ஹேது இருக்கு. ஆனா அனுபூயமானத்துவம் இருக்கு, அந்த சமயத்துல அனுபவமே இருந்திருக்கலாம். அதனால விபிச்சார தோஷம் வருது. இந்த ஹேது சரியில்லை, சாத்தியம் இல்லாமலே ஹேது இருக்கலாம்னு சொன்னா அப்போ அது விபிச்சாரம். நச்ச தர்ஹி பிராத்தர் அனுபூத சத்வரே கஜஜானாபாவ ஜானம் கதம் இது வாக்கியம். அப்போ பூர்வபக்ஷி கேட்கிறான், காலம்பரை நான் பார்த்தேன் அங்க ஒன்றும் யானை இருக்கல அப்படின்னு மத்தியானம் ஒருத்தன் சொல்றான். கார்த்தால அவனுக்கு யானையை பத்தின ஞாபகமே இல்லை, வேற அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கான், வேற காரியமா. மத்தியானம் யானையை பத்தி சர்ச்சை வருது. அப்ப வந்து அங்க கார்த்தால யானை இருந்ததோ அப்படின்னு எவன் கேட்டும் போது நான் பார்க்கும்போது இல்லையே அப்படின்னு விடுறான். இப்ப என்னாச்சு, அவன் வந்து யானை இல்லையேன்னு எதை நினைச்சுன்னு சொல்றான், யானை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்றான். யானை இல்லைன்னு அவன் எப்போ தெரிஞ்சுட்டான், அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதியோகி ஞானங்கள்லாம் இல்லை இல்லையா? அப்போ அனுபலப்தி ஞானத்தையே இவன் இப்ப சம்பாதிக்கணும். யானை இல்லைங்கிறது இவன் இப்ப இப்படி சொல்ல முடியும். காலம்பரை அவன் பார்த்தது தேவதத்தனை பார்க்கறதுக்காக போனவன் அந்த வீட்டுக்கு போயிருக்கான். மத்தியானமா வந்து அங்க யானை இருந்ததானே ஏதோ யானை பத்தி சர்ச்சை வந்திருக்கு.
அப்ப இவன் என்ன சொல்றான், கார்த்தால நான் பார்க்கும்போது அவாத்துல யானை இல்லை அப்படின்னு சொல்றான். கார்த்தால இவனுக்கு யானையை பத்தி ஒரு ஸ்மரணமும் கிடையாது. ஆனா இப்ப கார்த்தால யானை இல்லை அப்படிங்கறத இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? இது பிரச்சனை இருக்கு. அனுமானத்தினாலேன்னு சொன்னால் அப்ப அந்த அனுமானத்துக்கு என்ன ஒரு காரணம் ஹேத்து சொல்றியோ அந்த ஹேத்துவே நான் சுசுப்தி காலத்துல அந்த பார்க்கல, ஒன்னும் ஞானம் வரலங்கிறதுக்கு ஹேத்துவா சொல்லிடுவேன். ஏன் இதே மாதிரி சமானமாக இருந்துட்டு ஆகையால ஆனா இதை அந்த சமயத்துல அஜ்ஞானம் தான் இருந்ததுன்னு நீங்க பேச முடியாது. பிராத்தகா சத்வரே கஜஹா நாசி மயா நதிருஷ்டா அப்படின்னு இப்ப ஸ்மரிக்கிறேன். அது எப்படி சித்திக்கும்னு கேட்கிறேன். நச்ச தருகி பிராத்தர் அனுபூத சத்வரே கஜஜான அபாவஜானம் கதம் இது வாக்கியம் ஞான அனுபலப்தியவேதி. இங்க கஜஜான அபாவம் எப்படி தெரிஞ்சின்றான்னு சொன்னா அனுபலப்தி பிரமாணத்தால தெரிஞ்சின்றான். இதுல இந்த குமாரல பட்டர் இந்த விஷயத்துல ஒண்ணு சொல்லியிருக்கார். மிருத்வாச்ச பிரதியோகினம் மானசம் நாஸ்திதா ஞானம். சரி, அப்புறமா வந்தா சொல்றேன். அதாவது விஷயம் எவ்வளவுதான், அந்த காலம்பரை அந்த சத்வரம் ஞாபகத்துக்கு வருது. அங்க போய் அதை பார்த்திருக்கான். ஆனா அந்த சத்வரத்துல ஞானம் இப்போ ஞாபகத்துக்கு வந்துருக்கு. இப்போ வந்திருக்கு பேச்சில பிரதியோகி ஞானம் இப்போ வந்திருக்கு. ஆனா அந்த சத்வரத்துக்கும் இந்த யானைக்கும் சம்பந்தம் தெரியல. நான் கார்த்தால பார்த்தேன், அந்த சமயத்துல அங்க யானை இல்லை அப்படின்னு சொல்லணும். அங்க யானை இருந்ததாக தனக்கு தெரியல, அதனால யானை இல்லைங்கிறான். யானை இருந்ததாக தெரியலேங்கிறத எப்படி தெரிஞ்சு? இப்ப யானை இல்லைன்னு சொல்றதுக்கு இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. அங்க அந்த வீட்டுல யானை இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். சத்வரே கஜாபாவ ஜானம்னு ஒண்ணு, அந்த ஞானம் அப்ப இல்லை இப்பதான் வருதுங்கிறது இன்னும். புரிஞ்சுதா? ரெண்டு. அப்ப அவனுக்கு கார்த்தால அங்க கஜம் இல்லைங்கிற ஞானம் வரல, ஏன்னா கஜத்தை பத்தி அவன் நினைக்கல. அதனால கஜா ஐதானியும் கஜோ நாஸ்தி அத்திர அப்படிங்கிற கஜாபாவ ஜானம் கார்த்தால வரல. சரியா? ஆனா அந்த கஜாபாவ ஜானம் எப்படி வந்தது? இப்ப வந்திருக்கு. இப்பதான் வந்திருக்குன்னா கார்த்தால வரலன்னு சொல்லணுமோ இல்லையோ? கார்த்தால அந்த ஞானம் வரலன்னு, அந்த ஞான அபாவம் எப்படி சித்திச்சுன்னு கேட்க. கார்த்தால எனக்கு அந்த வீட்டுல கஜம் இல்லை அப்படிங்கிற ஞானம் கார்த்தால வரல அப்படிங்கிறது இப்ப எப்படி தெரிஞ்சது? அதுக்கு சொல்றார் அனுபலப்தி வேத்தியவேகி, ஞான அனுபலப்தி வேத்தியவேகி. எப்படி சாதாரணமா மற்ற அபாவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதோ அதே மாதிரிதான் அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னே அனுபலப்தி பிரமாணம்னு வச்சுட்டு இருக்கேன். அது இருந்தா தெரியணுமே, தெரியல, அதனால இல்ல அப்படின்னு தானே அனுபலப்தி பிரமாணம். இருந்தா தெரியணும் எது சொல்லுவோமோ அதே தெரியல, யோகிய அனுபலப்தி. ஆமா, இருந்தாலும் தெரியாது. ஆமா, அப்ப அது வேற விஷயம். இருந்தா தெரியணும், அது யோகிய அனுபலப்தி. ஒரு யோகியத்தை வேற சேர்த்துக்கணும். அதுல அவசியம் தெரிஞ்சிருக்கணும், தெரியாம போறதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்தும் தெரியலன்னு சொன்னா அப்ப அது இல்லைன்னு அர்த்தம். கடைசியில் அந்த வஸ்து இல்லைங்கிற அபாவத்தை அப்படி தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரிதான் ஞான அபாவத்தையும் ஞான அனுபலப்தியால தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆஹா, அப்ப என்னாச்சு? ஞான அனுபலப்தியை கொண்டு ஞான அபாவத்தை இப்ப தெரிஞ்சுக்கிறான், அப்ப தெரிஞ்சுக்கல. பிராதகா ஞானம் இல்லைங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிறான். அவேகி. சரி, அனுபலப்தி ஜானஞ்ச பாவரூப அஜானேன லிங்கேன. அப்போ ஒரு கேள்வி வருது, அனுபலப்திங்கிறது என்ன? உபலப்தி அபாவா தானே அனுபலப்தி. அப்ப அதுவும் ஒரு அபாவமாச்சே, அந்த அபாவத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுட்டீங்க? அப்படியா? அனுபலப்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பாவரூப அஜானம் சகாயம் பண்ணும். பாவரூப அஜானத்தை வச்சுட்டு ஞான உபலப்தி அபாவத்தை அனுமானம் பண்ணிக்கலாம். ஞான உபலப்தி அபாவத்தை வச்சுட்டா நமக்கு அப்புறம் கஜாபாவம் தெரியும். கார்த்தால எனக்கு அந்த ஞானம் வரல, நான் பார்க்கல அப்படிங்கறத சொல்லலாம். கார்த்தால அந்த வீட்டுல கஜத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்றது எத்ததாஹி பூர்வகாலே அகம் கஜஜானாபாவான் கஜ அஜானவத்வாத். கஜ அஜானத்தை வச்சுட்டு கஜஜானம் இல்லைங்கிறத அனுமானம் பண்றான். சுசுப்தியில கூட இப்படியே தான். இவன் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு இவன் ஸ்மரிக்கிறான். அதனால அஜ்ஞானம் அங்க இருந்ததுன்னு தெரியுது. இந்த அஜ்ஞானத்தை கொண்டு மற்ற ஞானங்கள்லாம் அப்ப ஏற்படலைங்கிறத அனுமானம் பண்ணிக்கலாம். ஆக அஜ்ஞானம் ஞான அபாவத்துக்கு
ஒரு லிங்கமாக இருக்கலாம். என்னைவம் தன்னைவம் யதா கதஜானவானகம் இது ஏவம் சர்வத்திர அஜானஸ்ய ஞானாபாவ வியாபியத்வேன தது அனுமாபகத்துவம். இது அன்வய உதாகரணம் கொடுக்க முடியாது. அதனால வத்திரேக உதாகரணமாக வத்திரேக வியாப்தியா சொல்றது. அந்த சமயத்துல எனக்கு ஞானமே வரல, ஏன் எனக்கு அந்த விஷயத்துல அஜ்ஞானம் இருந்தது அப்படின்னு சொல்றானோ இல்லையோ. அஜ்ஞானம் இருந்தா அந்த ஞானம் இல்லை இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணம் காமினா பிரதிவாதிக்கு இப்ப காமிக்க முடியாது. ஏன்னா அவன் அஜ்ஞானத்தையும் ஒத்துக்கல, அதுக்கு வியாபகமாக ஞானாபாவத்தை அவன் ஒத்துக்க மாட்டான். அதனால என்ன பண்ணணும்னா வத்திரேக வியாப்திக்கு வந்துடுறது. இப்படி இல்லாட்டா என் நைவம் தன்னைவம், ஹேத்து இருந்தால் சாத்தியம் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அது அன்வய வியாப்தி. சாத்தியம் இல்லாட்டா ஹேத்துவும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டா இது வத்திரேக வியாப்தி. இப்ப அந்த ஞான அபாவம் இருக்காட்டா அஜ்ஞானமும் இருக்காது அப்படின்னு வத்திரேக வியாப்தி கண்டுபிடிச்சுக்கலாம் இல்லையா. இந்த வத்திரேக வியாப்தியை வச்சுட்டு அனுமானம் பண்றது. அதுக்காக தான் என் நைவம் தன் நைவம் அப்படின்னு சொல்லுவா. ஏவம் ஏவம்னே சொல்லி எல்லாத்தையும் பண்ணிடுவா. அதுக்கு அர்த்தம் அந்தந்த இடத்துல மாத்தி வச்சுக்கணும். கஜஜானாபாவவான் நபவேயம் சேத் அகம் ததா கஜஜானா அஜ்ஞானவான் நபவேயம். எனக்கு கஜஜான அபாவம் இல்லாம இருந்தால், அதாவது கஜஜானம் இருந்திருக்குமானால் அப்ப கஜ அஜ்ஞானம் இருந்திருக்க முடியாது. இதுதான் வத்திரேக வியாப்தி. ஏவம் சர்வத்திர அஜ்ஞானஸ்ய ஞானாபாவ வியாப்தியத்வேன தத் அனுமாபகத்துவம். நச்ச சுஷுப்தி காலே ஞானாபாவ அனுமானார்த்தம் பாவரூப அஜ்ஞானம் இவ ராகாபாவ அனுமானார்த்தம் துவேஷோபி ஸ்வீகரணீயா. இது அடுத்தது. அதுக்கு மேல இது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா கேட்கறது. அதாவது ஞான அபாவம் சுஷுப்தியில இருந்ததோ இல்லையோ, அதை எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்டா அப்ப தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அஜ்ஞானம் இருந்தது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அஜ்ஞானத்தை உபயோகப்படுத்திட்டேன். அஜ்ஞானம் இருந்ததுனாலே ஞான அபாவம் இருந்தது அப்படின்னு அனுமானம் பண்ணேன். அதே மாதிரி சுஷுப்தி காலத்துல ஏதாவது ஒரு ஆசை இருந்ததோ ராகம் இருந்ததோ இல்லை, எப்படி தெரிஞ்சது சுஷுப்தி காலத்துல ராகம் இருக்கலன்னு? அப்பதான் தெரியாதே, முடிச்சிட்டதுக்கு அப்புறம் சொல்லணும். அப்பனா ஞானாபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி ஒரு அஜ்ஞானம்னு ஒண்ணு நீ ஒத்துண்டியோ சுஷுப்தி காலத்துல இருந்ததாக, அதே மாதிரி ஆசையுடைய அபாவம் இருந்ததை தெரிஞ்சுக்கிறதுக்கு துவேஷமும் சுஷுப்தி காலத்துல இருந்ததுன்னு சொல்லியாகணுமே. அப்பதானே அதை சொல்ல முடியும். துவேஷம் இருந்தது அதனாலதான் ஆசை இல்லை அப்படின்னு அனுமானம் பண்ண வேண்டி இருக்குமே. சுஷுப்தி காலத்துல துவேஷத்தை ஒத்துதியா? இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் துவேஷம் இல்லை அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கணும். அப்படின்னா அதை எதை வச்சு அனுமானம் பண்றதுன்னு கேட்டா, அப்படின்னா ஆசை இருந்ததுன்னு நீ சொல்ல வேண்டி இருக்குமே. தியானம் இல்லைன்னு அனுமானம் பண்றதுக்கு அஜ்ஞானம் இருந்ததுன்னு சொன்ன பாவரூபமானு. அப்போ காமம் இல்லை அப்படிங்கிறதுக்கு துவேஷம் இருந்தது அப்படின்னு சொல்லணும். துவேஷம் இல்லைங்கிறதுக்கு இன்னொன்னு சொல்லணும், காமம் இருக்கு. இது பெரிய அனர்த்தமா போகுமே. நச்ச சுஷுப்தி காலே தியானாபாவ அனுமானார்த்தம் பாவரூப அஜ்ஞானம் இவ ராகாபாவ அனுமானார்த்தம் துவேஷோபி ஸ்வீகரணீயா தத் விரோதி பதார்த்தானுபவம் வினா ததபாவ அனுமானாயோகா இது வாக்கியம். ஏன்னா அதுக்கு விரோதியான ஒண்ணு இருக்கிறத வச்சுட்டு தான் அது இல்லைன்னு நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு ஆச்சு. அஜ்ஞானம் இருக்கிறத வச்சுட்டு ஞான அபாவத்தை நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா ஞானத்துக்கு விரோதியான அஜ்ஞானம் இருக்கிறத வச்சுட்டு அதை கண்டுபிடிச்சதாக ஆச்சு. அப்ப ராக அபாவத்தை கண்டுபிடிக்கணும்னா ராகத்துக்கு விரோதியான துவேஷத்தை வச்சுதானே கண்டுபிடிச்சாகணும். அப்ப சுஷுப்தி காலத்துல துவேஷமும் இருக்குன்னு சொல்ல வேண்டி வருமே அப்படின்னு கேட்கு. பதில் என்ன சொல்றார்? அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த அஜ்ஞானம் ஒன்னே போதும். பாவரூப அஜ்ஞானேன ஞான அபாவேனவா ராகாபாவ அனுமான சம்பவா தஸ்யாபி தத்விரோதித்வா. முதல் பாவரூப அஜ்ஞானத்தினாலேயே ஞான அபாவத்தை அனுமானம் பண்ற மாதிரி ராக அபாவம் துவேஷ அபாவம் எல்லாத்தையும் அனுமானம். தெரியாத விஷயத்துல ராகம் துவேஷம் ஒண்ணுமே வராது. அதனால அஜ்ஞாத்த விஷயம் இருக்கே, அந்த விஷயத்துல ராகத்வேஷாதிகள் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஆகையால அஜ்ஞானம் இருக்கிறத வச்சுட்டே ஆசை இல்லை, துவேஷம் இல்லை, எதெல்லாம் இல்லையோ அத்தனையும் நம்ம அனுமானம் பண்ணி விடலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னா, தெரிஞ்ச விஷயத்துல தானே உங்களுக்கு ராகம் துவேஷம் எல்லாம் வரும். சுஷுப்தியில அஜ்ஞானத்தை கொண்டு ஞான அபாவத்தை சாதிச்சுட்டேன்னா
தியான அபாவம் வந்தாச்சுன்னா அப்புறம் துவேஷம் ராகம் துவேஷங்கள்லாம் இல்லைங்கிறத வச்சு சொல்லிடலாமே. தியானமே இல்லைன்னு சொன்னா அப்புறம் எங்க ராகம் துவேஷம் வரப்போறது? ஆக அஜ்ஞானத்தினால தியானம் இல்லைங்கிறது தெரிஞ்சது, தியானம் இல்லைங்கிறதுனால ராகம் துவேஷம் எதெல்லாம் சொல்றதோ அதெல்லாம் இல்லைங்கிறது தெரிஞ்சது. இப்படியாவது அனுமானம் பண்ணிக்கலாம். பாவரூபாஜ்ஞானேனா பாவ ஞான அபாவேனவா ராகாபாவ அனுமான சம்பவா தஸ்யாபி தத்விரோதித்வா. அத அபரோக்ஷதः ஞாதே அஜ்ஞான அபாவாத் கதம் பரோக்ஷ ஞானாபாவ அனுமானம். இன்னொரு சிக்கலான ஒரு கேள்வி கேட்டேன். அபரோக்ஷதः ஞாதே, நமக்கு ஒரு விஷயம் அபரோக்ஷம் பரோட்சமாக இல்லை பிரத்யக்ஷமா தெரியுதுன்னு வச்சோம். அப்ப அந்த விஷயத்துல அஜ்ஞானம் இருக்க முடியுமோ? இருக்கவே முடியாதுனா. ஒரு விஷயத்த பிரத்யக்ஷமா நாம பார்த்துக்கோம். ஒரு கட்டத்தை பிரத்யக்ஷமா பார்த்த அந்த கட்டத்துல நமக்கு இனிமேல் அஜ்ஞானம் இருக்க முடியாது. இப்ப நான் அந்த கட்டம் பிரத்யக்ஷமா பார்த்தேனே தவிர பரோட்சமா பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த கட்ட விஷயத்துல பிரத்யக்ஷ ஞானம் இருக்கு, அந்த கட்ட விஷயத்துல பரோட்ச ஞானம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அந்த கட விஷயத்துல பரோட்ச ஞானம் இல்லைன்னு சொன்னா அது ஞானத்தினுடைய அபாவம். அந்த அபாவத்தை நீங்க எதனால அனுமானம் பண்ணணும்? ஞான அபாவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அஜ்ஞானம் காரணம்னு சொன்னேன். இப்ப பிரத்யக்ஷமா பார்த்த விஷயத்துல அஜ்ஞானம் இருக்க முடியாது. அப்போ பரோட்ச ஞான அபாவத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அஜ்ஞானத்தை வச்சுன்னு ஞான அபாவத்தை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் பிரத்யக்ஷமா பார்த்த விஷயத்துல பரோட்சமா பார்க்கல அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அஜ்ஞானம் இல்லையே. பிரத்யக்ஷமா பார்த்தாச்சுன்னா அப்புறம் அஜ்ஞானம் இருக்காது. அப்ப அஜ்ஞானம் இல்லாமல் எப்படி கண்டுபிடிச்ச பரோட்ச ஞான அபாவத்தை? இது அப்படின்னு கேள்வி. சும்மா பொழுதுபோக்குற மாதிரிதான் இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம். சாதாரணமா நஜானாமிங்கிறது அஜ்ஞானம், ஆனா நபஷ்யாமிங்கிறது அஜ்ஞானம். நபஷ்யாமி அப்படின்னு சொன்னா தர்சன அபாவம் தான். ஜானாமிங்கிறது ஒண்ணுதான் ஜானாபாவம் ஆக முடியாதுன்னு சொல்லி அஜ்ஞானம் பாவரூபம் சொல்லியிருக்காளே தவிர பாக்கி எல்லாத்துக்கும் எங்கெங்கெல்லாம் நான் வருதோ அது எல்லாம் அப்படி பாவரூபம்னு சொல்லலை. இங்க தியானத்துல அவாந்தர விசேஷம் பிரத்யக்ஷம் பரோட்சம் அப்படிங்கிறது எல்லாம். அங்க பிரத்யக்ஷதா ந ஜானாமி பரோட்சதா ந ஜானாமி பஷ்யாமி ந பஷ்யாமி அப்படி எல்லாம் சொல்ற இடத்துல உங்களுக்கு இந்த அஜ்ஞானம் விஷயம் ஆகாது, தியான அபாவம் தான். ஏன்னா அங்க பிரத்யோகி ஞானங்கள்லாம் வந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா பிரத்யக்ஷ ஞானம் இருக்கு, பரோட்ச ஞானம் இல்லைன்னு தானே சொல்றோம். அதனால அது அஜ்ஞானத்தினால அனுமானம் பண்ணவும் முடியாது. இருந்தாலும் எப்படி தெரிஞ்சதுங்கிறதுக்கு வேற காரணம் காமிக்கிறார். சாமகிரி விரகாதினா இது கிரகாணம். ஒரு வஸ்துவை நாம் பிரத்யக்ஷமாக பார்க்கிற காலத்துல அது எனக்கு பரோட்சமாக தெரியலே அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் நான் காமிப்பேன்னு சொன்னா, பரோட்சமாக தெரியறதுக்கு வேண்டிய பிரமாணங்கள் அங்க ஒண்ணும் இல்லை. பரோட்சமா தெரியணும்னா அனுமான பிரமாணம் இல்லை. யாராவது இருக்கணும் சொல்லணும் இது கட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு மனுஷா இல்லை, சப்தம் இல்லை. அப்படி இருக்கிறத நான் பிரத்யட்சமா தான் அந்த வஸ்துவை பார்த்தேன்னு ஆகும். அப்ப இந்த இடத்துல பரோட்ச ஞானம் தனக்கு ஏற்படலைங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லலாம்னா, பரோட்ச ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய சாமகிரி இல்லை. மூச்சுன்னு இருக்கிறதுக்கே இது வரதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுசுப்தியில எப்படின்னு சொல்றதுதான் நமக்கு கஷ்டம் வருது. பாவரூப அஜ்ஞானம் தேவைப்படுறது தியான அபாவத்தை சொல்றதுக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது. நச்ச அத்திராபி அந்யோன்யாசிரய, அதாவது தியானம் சுசுப்தியில இப்படி சொன்னா அந்யோன்யாசிரியம் வரும். தியான சாமகிரி சுசுப்தியில இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னா, தியானமே வரலைங்கிறதுனாலே. தியானம் வரலேங்கிற அந்த அபாவம் எப்படி தெரிஞ்சதுன்னா, தியானம் வரத்துக்கு உண்டான காரணம் இல்லாததுனாலேன்னு சொன்னா அங்க அந்யோன்யாசிரியம் இருக்கணும் கேள்வி கேட்டிருந்தேன். அதே மாதிரி இங்கே இந்த விஷயத்துல பரோட்ச ஞானம் எனக்கு வரலைங்கிறதுக்கு காரணம் அதுனுடைய சாமகிரி இல்லைங்கிறது. அதனுடைய சாமகிரி இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சதுங்கிறது கேட்டா, பரோட்ச ஞானம் வரலையோனோ அதனாலேன்னு சொன்னா இப்ப அந்யோன்யாசிரியம் வருமே அப்படின்னு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றார்? சப்தாதீனாம் யோக்யானாம் யோக்யானுபலப்தியா அபாவ நிச்சயேன பரோட்ச ஞான விரக ஜானம் வினைவ சாமகிரி விரக நிச்சயா. அந்யோன்யாசிரம் இல்லை, இது மூச்சுட்டு இருக்கிற நிலைமை. அதனால இந்த அவஸ்தையில எனக்கு யோக்யானுபலப்தியாலேயே அந்த சாமகிரி இல்லைங்கிறது தெரிகிறது. ஏன்னா யாராவது சொல்றவா இருந்தா தான் சாப்த ஞானம் வர முடியும்.
யாருமே இல்லைங்கிறது எனக்கு யோகியான உபலப்தியால தெரியுது. ஆக சாமகிரி இல்லைங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அதனால வரக்கூடிய ஞானம் இல்லைங்கிறத அதை வச்சு அனுமானம் பண்ணினேன். பரஸ்பரம் அந்யோன்யாச்சரியம் இங்க கிடையாது. சுஷுப்தி காலேச்ச இந்திரியாதி கடித சாமகிரி விரகஸ்ய பலாபாவம் வினா ஜாத்தும் அசக்கியத்வேன அந்யோன்யாச்சிரயோக்தே. அந்யோன்யாச்சிரம் இந்த சுஷுப்தி காலத்துலதான் வரும். ஏன்னா அங்க எனக்கு யோகிய அனுபலப்தி இல்லை. சுஷுப்தியில ஞானத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணமும் இல்லைங்கிறத நேர காமிக்கிறதுக்கு என்னால முடியாது. ஏன்னா என்னுடைய இந்திரியங்கள்லாம் அப்ப ஒன்றும் வேலை செய்யல இல்லையா. அத மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டம் இல்லை. எனக்கு பரோட்ச ஞானம் வரத்துக்கு வேண்டிய காரணங்கள்லாம் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டே சொல்லிடலாம். சுஷுப்தி மாதிரி இங்க இல்லை. அதனாலதான் சுஷுப்தியில நீ பேசும்போது அந்யோன்யாசிரிய தோஷம் வரும்னு சொன்னேன். இங்கே அந்யோன்யாசிரியம் இல்லை. நச்ச ஸ்மரணபக்ஷே சம்ஸ்கார அனுபபத்தி அஜ்ஞான விருத்தி பிரதிபிம்பித சாட்சி பாஸ்யத்வேன விருத்திநாசாதேவ சம்ஸ்காரோபபத்தே. அஜ்ஞான விருத்தி பிரதிபிம்பித சைதன்யத்தைவ சாட்சி பதார்த்தத்வா. ஒரு கேள்வி பதில். நகிஞ்சித வேதிஷம் அப்படின்னு மொழித்துவன் சொல்றானே, இந்த ஞானத்தை ஸ்மரணம் அப்படின்னு நீங்க சொன்னால் அப்ப இதுக்கு அனுபவம் சுசுப்தி காலத்துல இருந்திருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அனுபவத்துக்கு விஷயம் அஜ்ஞானம் சித்திக்கும். ஆனா ஸ்மரணம் வரத்துக்கு காரணம் சம்ஸ்காரம். அனுபவம் எந்த விஷயத்தை அனுபவிச்சோமோ அந்த விஷயத்துல சம்ஸ்காரம் ஏற்பட்டு அப்புறம்தான் ஸ்மரணம் ஏற்படும். இது அதோடைய கிரமம். சம்ஸ்காரம் இல்லாட்டா ஸ்மரணம் வராது. இங்க சுசுப்தியில வரக்கூடிய அனுபவம் இருக்கு, அது சாட்சி அனுபவம்னு தானே சொல்லணும். ஏன்னா உண்டாகக்கூடிய அனுபவம் அப்போ வரத்துக்கு சாமகிரி இல்லை, ஜன்ய ஜானம் எதுவுமே இல்லை. அப்ப சாட்சின்னு சொல்லணும். சாட்சிங்கிறது நித்திய ஜானம், நித்திய அனுபவம். நித்திய அனுபவம் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தாது. ஏன் ஏற்படுத்தாது? சம்ஸ்காரங்கிறது அனுபவ நாசம் தானே. அனுபவம்ங்கிறது தான் நசிக்கும் போது சம்ஸ்காரத்தை ஏற்படுத்திட்டு நசிக்கிறதுன்னு சொல்றான். சம்ஸ்காரம் இப்படி ஒரு கட்சி, அனுபவம் நசிக்கிறதே தான் சம்ஸ்காரம்னு பேரு அப்படின்னு இன்னொரு கட்சி. எப்படி வச்சிருந்தாலும் அனுபவம் இல்லாம இருந்தா தான் ஸ்மரணம் வர முடியும். பார்த்துட்டே இருக்கிறத அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்க முடியாது. ஆக அனுபவ நாசம் சம்ஸ்காரம் வரணும், சம்ஸ்காரத்தினால ஸ்மரணம் வரணும். சுசுப்தியில நித்தியானுபவ ரூபமான சாட்சிக்கு நாசமே கிடையாது, அதனால சம்ஸ்காரம் வராது. சம்ஸ்காரம் வராததுனால ஸ்மரணம் வர முடியாது. அதனால சுசுப்து நகிஞ்சித வேதிஷம் அப்படின்னு சொல்றது இருக்கே, இது ஸ்மரணமாக இருக்க முடியாது அப்படின்னு கேள்வி. பதில் என்ன சொல்ற? அதுல வெறும் சாட்சிக்கு நாசம் வராதுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா சுசுப்தி காலத்துல இதுக்காக நாம் இங்க விருத்தி ஒத்துக்கிறோம், அவித்யா விருத்தி ஒத்துக்கிறோம். அந்த அவித்யா விருத்திங்கிறது சுசுப்தி காலத்துல உண்டாகிறது. மனோவிருத்தி இல்லை, மனசு கிடையாது. ஆனா அவித்யா விருத்தி உண்டு. அந்த அவித்யா விருத்திங்கிறது ஜாகிரத் காலம் வரைக்கும் நஷ்டு போயிடுறது. அது நஷ்டு போனதுனால அதனால ஏற்பட்ட சம்ஸ்காரம் அந்த விஷயத்தை ஸ்மரணம் பண்றதுக்கு உபயோகப்படுறது. ஆக சம்ஸ்காரம் உண்டு. 3 விஷயத்துல அவித்யா விருத்தி உண்டு. ஏன் 3 விஷயம்தான் ஞாபகம் வருது. அகம், சுகம், அஸ்வாப்தம், நகிஞ்சித் அவேதிஷம். அகங்கிறது விஷயம் இல்லை, அது அப்போ கிடையாது, இப்போ உள்ளது அனுபவம். சுகம்ங்கிறது அந்த ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தம் ஒண்ணு ஸ்மரிக்கப்படுறது. இன்னொன்னு அஸ்வாப்தம்னு அந்த சுசுப்தி அவஸ்தை இருக்கே, அதுவும் ஸ்மரிக்கப்படுறது. நகிஞ்சித் அவேதிஷம், நாஜ்ஞாசிஷம் அப்படின்னு சொல்லி அஜ்ஞானம் ஸ்மரிக்கப்படுறது. ஆனந்தம், அந்த சுசுப்திங்கிற அந்த ஒரு நிலை, அதுக்கப்புறம் அஜ்ஞானம். இது 3 விஷயம் மூழ்கண்டவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால இந்த 3 விஷயத்துக்கும் 3 அவித்யாவிருத்தி ஒத்துக்க வேண்டியது. அந்த அவித்யாவிருத்தி சுசுப்தி காலத்துல இருக்கும், ஜாகிரத் காலத்துல நசிச்சு போயிடும். அது நசிச்சு போகிறதுனால அதனால வரக்கூடிய சம்ஸ்காரத்தினால மேல ஸ்மரணம் வரலாம். இதுதான் இதனுடைய பிரக்கிரியை. அஜ்ஞானஸ்ய அஜ்ஞான விருத்தி பிரதிபிம்பித சாட்சி பாஸ்யத்வேன விருத்தி நாசாதேவ சம்ஸ்கார உபபத்தே. அந்த விருத்தியில பிரதிபலிக்கக்கூடிய சாட்சி அதை பிரகாசப்படுத்துறது. வெறும் விருத்திங்கிறது இந்த சம்ஸ்காரத்துக்காக ஒத்துக்கிற விஷயம் தான். வெறும் சாட்சி கூட போதும், இருந்தாலும் அந்த விருத்தியோட சேர்ந்த சாட்சி அதை காமிச்சு கொடுக்கறது. அப்ப விருத்தி நசிக்கிறதுனால சம்ஸ்காரம் ஏற்படுறது, அப்புறம் ஸ்மரணம் வரலாம்.
அஜான விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யத்தைவ சாட்சி பதார்த்தத்வா. அத்வைத சித்திக்காரர் அந்த விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யம் சாட்சின்னு சொல்லுவார். இவர் மற்றவெல்லாம் அந்தக்கரண உபஹிதம் சைத்தன்யம், உபஹிதம் அவித்யோபஹிதம் சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இவர் மாத்திரம் அவித்யா விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யம் சாட்சின்னு தான் சாட்சி நிரூபணத்தின்னு சொல்றார். இங்க இவர் ஒரே மாதிரி வச்சிருக்காரு. இந்த 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 நனுல ஜாகரேபி அஜானஸ்ய விற்த்திவேத்யத்வே விற்பி அபாவதசாயாம் சம்சயாத்யாபத்தி இது வாக்கியம். இப்ப என்ன சொல்றார், விற்த்தியை நீங்க ஒத்துண்டுட்டேன்னு வச்சுக்கோ. நான் இதுவரை என்ன நினைச்சுட்டு இருந்தேன்னா, சாட்சி பாஷ்யம் அஜானம், விற்த்திய வேண்டியது இல்லை, அதனாலதான் சாட்சி எப்போதும் இருக்கிறதுனால அஜானம் அஜாத்தமாகாது, எப்போதும் சாட்சியால தெரிஞ்சுட்டே இருக்கும். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சாட்சி பாஷ்ய விஷயத்துல அது அஜாத சத்தையே அந்த விஷயத்துக்கு கிடையாது, இருந்தா தெரிஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது. நீங்க இப்ப என்ன பண்ணிவிட்டே, அதுலயும் விற்பி உண்டு, விற்பியோட சேர்ந்த சாட்சி தான் அதை பாசனம் பண்றதுன்னு சொன்னேன். இப்படி சொல்லிட்டேன்னா என்ன ஆச்சுன்னா, அந்த விற்பி இல்லாத சமயத்துல அந்த அஜானம் தெரியாம போகலாம். அப்ப சாட்சி பாஷ்ய விஷயத்துல அஜானம் கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அங்க அஜானம் கொடுத்தோம்னா அதுலயும் சம்சயம் வரலாம், விபரீத சமம் வரலாம், எல்லாமே வரலாம்னு ஆயிடுமே அப்படின்னு இப்ப கேள்வி. ஜாகரே அபி அஜானஸ்ய விற்த்திவேத்யத்வே, விற்த்திவேத்யம் அஜானம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, விற்பி அபாவ தசாயாம், விற்பி போயிடுத்த அந்த விற்பி இல்லாத சமயத்துல ஜாகரே அபி அஜானஸ்ய சம்சயாத்யாபத்தி, அந்த அஜானம் இருந்ததா இல்லையா, தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற விஷயத்துல சந்தேகம் வரலாமே, வந்துடும். ஏன்னா விற்த்தியை சேர்த்து நீங்க விற்பி உபஹித சாட்சி வேத்தியம்னு சொன்னா இந்த மாதிரி ஆபத்து வரும் அப்படின்னு கேட்கிறார். பதில் என்ன சொல்றார், அஜான விஷய அஜான அபாவேன ததயோகா. அங்க விற்த்தியை ஒத்துண்டது ஒத்துக்காதுங்கிறது நமக்கு விஷயம் இல்லை. எந்த விஷயத்துல அஜானம் உண்டோ அந்த விஷயத்துல சந்தேகம் ஏற்படும், அந்த விஷயத்துலதான் விபரீத சிரமம் உண்டாகும். அஜானம்ங்கிறது அஜானத்துக்கு விஷயமே இல்லை, அதனால அஜான விஷயத்துல சந்தேகம் ஏற்படாது, அஜான விஷயத்துல விபரீத ஞானமும் ஏற்படாது. ஏன்னா அஜான விஷயத்துக்கு அஜானம் கிடையாது. இது விற்பி ஒத்துக்கிறதுனால இது சந்தேகம் வருதுங்கிறது இல்லை. விற்பிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. விற்பி எனக்கு சம்ஸ்காரம் வரத்துக்காக மாத்திரம் ஒத்துண்ட விஷயம். விற்பி ஒத்துண்டுட்டா அந்த விஷயத்துல உடனே சந்தேகம் வரணுங்கிறது ஒன்றும் நியமம் கிடையாது. எந்த விஷயத்துல அஜானம் உண்டோ அந்த விஷயத்துல சந்தேகம் வரும். அஜானத்துக்கு அஜானம் கிடையாதுன்னு சொல்றார், அஜானத்துக்கும் அஜானம் உண்டுன்னு மேல சொல்ல போறார். அது எதுக்காக அப்படி சொல்லணும்னு சொன்னா, அஜான ஸ்வரூபத்துல சம்சயம் இல்லையா, அஜானம் எப்படிங்கிற விஷயத்துல சந்தேகம் இருக்கான், அஜானம் இருக்கு. அதனாலதான் அஜான ஸ்வரூபம் இருக்கே அதுல யாருக்கும் விபரீபத்தி கிடையாது. ஆனால் அது பாவரூபம் அப்படின்னு சொன்னா உடனே சண்டைக்கு கிடையாது அப்படின்னு. ஏன்னா அந்த விசேஷ ரூபம் இருக்கே அதெல்லாம் அஜானத்துக்கு விஷயமாகும்னு இப்ப அடுத்த பிரகரணத்துல சொல்லுவார். சாட்சி எப்பவுமே ஸ்வரூபத்தை காமிக்குமே தவிர அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு காமிக்காதான். அதனால அஜான ஸ்வரூபம் சந்தேகம் இல்லை. அஜான விஷய அஜானாபாவேன ததயோகா சம்சயாதேகே தற்காரணீபூத அஜான சமான விஷயத்துவ நியமா. சம்சயம் எப்ப வரும், எந்த விஷயத்துல சம்சயம் வரணுமோ அந்த விஷயத்திலேயே அஜானம் இருக்கணும், அப்பதான் சம்சயம் ஏற்பட முடியும் அப்படின்னு காரணம் சொல்லிட்டார். பாவத்வாதினா சம்சயேது இஷ்டாபத்திரேவ பாவத்வாதே சாட்சி வேத்தியத்வா பாவேன அஜான விஷயத்வா அஜானத்து ஸ்வரூபேணைவ சாட்சி வேத்தியத்வா சொல்லிட்டார். அஜானம் ஸ்வரூபத சாட்சி வேத்தியம், அதனுடைய விசேஷ தர்மங்கள்லாம் சொன்னேன்னா அது சாட்சி வேத்தியம் இல்லை. பாவமா அபாவமா அப்படின்னு கேட்டா சாட்சியை வச்சுன்னு பேச சொல்ல முடியாது. அதுக்கு நீங்க பிரமாணத்தை சொல்லித்தான் காமிக்கணும். பாவமா தான் இருக்கணும், இந்த மாதிரி இடைஞ்சல் வருது அபாவம்னு ஒத்துண்டா அப்படின்னு. அதனால பாவத்வாதி ரூபேன சந்தேகம் வர்றது அஜ்ஞான விஷயத்துல தாராளமா வரும். ஏன்னா அந்த ரூபத்துல எனக்கு சாட்சி வேத்தியத்துவம் இல்லை. அந்த ரூபத்துல பாவத்வாதே சாட்சி வேத்தியத்துவ அபாவேன அஜ்ஞான விஷயத்வா அஜ்ஞானஸ்ய ஸ்வரூபேணைவ சாட்சி வேத்தியத்வா நனு ததா ஞானாபாவோபி ஸ்வரூபேணைவ பாசதாம் சப்ரதியோகிகத்வேன அபாவஜ்ஞானே ஏவ प्रतियोगी ज्ञानस्य हेतुत्वात् अन्यथा प्रमेयमिति ज्ञानेपि
அபாவோ நபாசேத இது கே. இப்படி சொன்ன உடனே அவன் பிடிச்சிருந்தான். ஒரு கேள்விக்கு இடம் கிடைச்சது. அஜ்ஞானம் ஸ்வரூபத்தா சாட்சி பாஸ்யம், ஆனா அது பாவமா அபாவமாங்கிற ரூபத்துல சாட்சி பாஸ்யம் இல்லை, அதனால சந்தேகம் வருதுன்னு சொன்னான். அப்படியானால் ஞான அபாவம் கூட ஸ்வரூபத்தை சாட்சி பாஸ்யம்னு சொல்லலாம். ஞானாபாவம்ங்கிற அந்த விசேஷ ஞான பிரதியோகிகத்துவேன சப்பிரதியோகிகமாக அது சாட்சி பாஸ்யம் இல்லை அப்படின்னு சொல்லலாமே. ஞான அபாவத்தையும் சாட்சி பாஸ்யம்னு ஒத்துமுட்டா அப்ப என்ன ஆகும்? நீங்க கேட்கிற பாவரூப அஜ்ஞானம் சித்திக்காது. நீங்க என்ன சொல்ற, அபாவம் சாட்சி வேத்தியமாகாது, அது பிரதியோகி ஞானம் இருந்தா தான் அபாவம் தெரியும், பிரதியோகி ஞானம் இப்ப வரத்த முடியாது, அதனால அபாவம் சாட்சி பாஸ்யமாகாதுன்னு பேசுறேன். நான் என்ன சொல்றேன், பிரதியோகி ஞானம் எப்ப வேணும்? அபாவம்னு அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதியோகி ஞானம் வேணுமே, ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதியோகி ஞானம் வேண்டாம். ஆக அஜ்ஞான ஸ்வரூபத்தை எப்படி சாட்சி பாசிக்கிறதோ அதே மாதிரி ஞான அபாவஸ்வரூபத்தையே அது பிரகாசப்படுத்தட்டும். அபாவம்னு சொல்லி பிரகாசிக்க வேண்டாம், அது அப்புறமா தெரிஞ்சுட்டு போறது பிரதியோகி ஞானம் வந்ததுக்கு அப்புறம். ஆனா அபாவஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தலாமே அந்த சாட்சியானது, பிரதியோகி ஞானங்கள்லாம் அதுக்கு தேவைப்படாது அப்படின்னு கேட்கிறான். சப்பிரதியோகிகத்துவேன அபாவ ஜானே ஏவ பிரதியோகி ஞானத்தை ஹேதுத்வா. பிரதியோகி ஞானம் அபாவ ஜானே காரணம் அப்படின்னு சொன்னா வெறும் அபாவ ஜானே பிரதியோகி ஞானம் காரணம் இல்லை. அபாவத்துவேன இன்னொரு இந்த பதார்த்தத்தினுடைய அபாவம் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதியோகி ஞானம் தெரியும். என்ன அபாவம் தெரியறதுக்கு வேண்டாம். இது கொஞ்சம் வாஸ்தமான விஷயம் தான். சப்பிரதியோகிகத்துவேன அபாவம் தெரியறதுக்கு தான் அந்த பிரதியோகி ஞானம் வேணுங்கிறது அவசியம் ஒத்துக்கணும். அந்யதா பிரமேயம் இது ஞானேதி அபாவோ நபாசேத இது பிரமேயம் அப்படின்னு சொல்ல. எது பிரமேயம்? சர்வம் பிரமேயம், எல்லாமே பிரமேயம் தான் அப்படின்னு. அந்த எல்லாம்ங்கிறதுக்குள்ள அபாவம் உண்டா இல்லையா? அபாவம் எல்லாம்னு சொன்னா எல்லாம் தான். அப்ப அதுல அபாவமும் சொல்ல வேண்டியதுதான். ஆனா அபாவம் தெரியறதுக்கு பிரதியோகி தெரியுமா? எல்லாம்னு சொல்றியே, அபாவமும் அதுல சேர்ந்ததுன்னு சொன்னீங்க. அந்த அபாவத்துக்கு பிரதியோகி என்னன்னு சொல்லுன்னு சொன்னா சொல்ல முடியாது. ஆஹா, அபாவத்துக்கு பிரதியோகி ஞானம் வேண்டாம், அபாவம் எல்லாம் சர்வம் பிரமேயம்ங்கிறதுக்கு விஷயம் மாறுது. இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா, அபாவத்தை சப்பிரதியோகிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதியோகி ஞானம் தேவைப்படுமே தவிர வெறும் அபாவம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, சொரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இது இல்லை. அதனாலதான் 7 பதார்த்தம் அப்படின்னு சொல்றா தார்க்கிகா. என்ன அப்படின்னு கேட்டா, திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவன்னு சொல்ற. அபாவாக சப்த பதார்த்தம். அபாவம் பிரதியோகி ஞானம் இருக்கவங்க அபாவம்னு தான் தெரியுது. வெறும் அபாவம்னு ஒரு பதார்த்தம் அப்படின்னு சொல்றச்ச அவ சொல்ற பதார்த்தம் என்ன பிரதியோகி? பிரதியோகியே தெரியாது இல்லையா? வெறும் அபாவம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதியோகி வேண்டாம். இன்னும் இதனுடைய அபாவம் அப்படின்னு குறிப்பிட்டு விசேஷமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த என்னது அந்த பிரதியோகி தெரிஞ்சுட்டான். அதனால சப்பிரதியோகிகமாக அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதியோகி ஞானம் வேணும், வெறும் அபாவம் தெரிகிறதுக்கு பிரதியோகி ஞானம் வேண்டாம். இதனால சுஷுப்தி காலத்துல ஞானாபாவத்தை அந்த சாட்சியை ஸ்வரூபத்தக பானம் பிரகாசப்படுத்தட்டும். சப்பிரதியோகமா அப்புறமா நம்ம முடிக்கின்றதுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போங்க. இது சேன்னா சாட்சிணா தாவது ந ஸ்வரூபேண அபாவ அவகாஹனம் தஸ்ய சாட்சாத் சாட்சி அவேத்யத்வாத். இப்ப சாட்சிக்கு ஒரு இது உண்டு, ஸ்வசம்பத்தம் வர்த்தமானம் பிரகாசயதி. அதோட சம்பந்தம் ஏற்படும். சாட்சியோடு அந்த விஷயம் சம்பந்தமாகறதுக்கு அதுக்கு ஒரு யோக்கியத்தை தேவைப்படும். அது என்ன யோக்கியத்தை அப்படின்னு கேட்டா, அந்த சாட்சியை தன்னிடத்துல பிரதிபலிக்க செய்யணும். அது இப்ப அந்தஸ்கரணம், அந்தஸ்கரண விற்பி இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அதுவும் சாட்சி பாஸ்யம் தான். அது எப்படி சாட்சி பாஸ்யமா இருந்தா, அது ஸ்வச்சமான அந்தஸ்கரணம் இருக்கு, அது தன்னிடத்துல சாட்சியுடைய பிரதிபலனத்தை ஏற்படுத்திக்கிறது. அதனால என்னாச்சு, சாட்சி அபிவியஞ்சகமாக அதாகிறது. இப்படி ஆயிடுச்சுன்னா அது சாட்சி வேத்தியம் பிரகாசிக்கும். இப்ப அபாவம் இருக்கு, அபாவத்துல சாட்சி அபிவியக்தி ஏற்பட முடியுமோ? அது முடியாது. அபாவத்துல பிரதிபிம்பம் இதுவரையில் பார்த்தது கிடையாது. அதனால ஞான அபாவம் நேர சாட்சிக்கு வேத்தியமாக ஆக முடியாது. அப்ப அது சாட்சி வேத்தியமாகணும்னா என்ன பண்ணணும்?
அபாவ விஷயமா ஒரு விருத்தி வரணும். அபாவ விஷயமா ஒரு விருத்தி வந்து அந்த விருத்தியில சாட்சி பிரதிபலனம் ஏற்படுறதுனால விருத்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய அபாவம் சாட்சி வேத்தியம் ஆகும். விருத்தி இல்லாம நேரடியா அபாவம் சாட்சியால பிரகாசப்படுத்த முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா சாட்சியுடைய யோகியத்தை குறவு இல்லை, அந்த அபாவத்துக்கு யோகியத்தை இல்லை. சாட்சியை தன்னிடத்துல பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் இல்லை. ஆகையால அபாவம் நேர சாட்சாத் சாட்சி வேத்தியம் இல்லை. நடுப்புற விருத்தின்னு ஒண்ணு வந்தாகணும். வரணும்னு சொன்னா இப்ப சுசுப்தி காலத்துல எப்படி விருத்தி வர முடியும்? அதுக்கு இந்திரியம் வேலை செய்யல, சப்தம் இல்லை, எந்த விருத்தியும் வரத்துக்கு நமக்கு வேற காரணங்கள் இல்லையே, பிரமாண விருத்தி வரத்துக்கு. அதனால விருத்தி வராமல் அந்த அபாவம் நேரடியா சாட்சிக்கு வேண்டியும் ஆக முடியாது. அதனாலதான் தியான அபாவம்னு சொன்னேளானால் அப்போ அது சாட்சி வேத்தியம் ஆகாது. பாவரூபமா ஒரு பதார்த்தம் அஜ்ஞானம்னு சொன்னது. இந்த அஜ்ஞானம் எப்படின்னா இது கூட சாட்சிய தன்னிடத்துல பிரதிபலனம் பண்ணக்கூடியது. அப்பேற்பட்ட இது அந்தகரணம் மாதிரிதான் வச்சுங்க. அதனால அந்த சக்தி அதுக்கு இருக்கு. ஆக அது பாசிக்கிறது, அதுக்கு இன்னும் வேணுங்கிறது இல்லை. அப்ப அதுலயும் விருத்தி நாம எதுக்க ஒத்துக்கிறோம்னா ஸ்மரணம் வரத்துக்காக மாத்திரம்தான், சம்ஸ்காரத்தை உண்டு பண்றதுக்காகத்தானே தவிர மற்றபடி வேற எதுக்காக விருத்தி தேவையில்லை. அதனால பாவரூப அஜ்ஞானவாதத்துல அது சாட்சி பாஸ்யமாக ஆக முடியும். தியான அபாவம்னு சொல்றது அது சாட்சி பாஸ்யம் ஆக முடியாது. சாட்சிணா தாவது ந ஸ்வரூபேண அபாவ அவகாஹனம் தஸ்ய சாட்சாத் சாட்சி அவேத்யத்வா நாபி சப்தாதினா ததானீம் தேஷாம் அபாவா. சுஷுப்தி காலத்தை சப்தம் ஒன்றும் இல்லையே. நாபி அனுபலப்தி பிரமாணத்தை வச்சுட்டு ஒரு விருத்தியை உண்டாக்கலாமேன்னு சொன்னா அதுவும் இல்லை. தஸ்யாக பிரதியோகி ஜான நிரபேட்சாயாக அஜனகத்வா. அனுபலப்தி ஜானம் எப்போதுமே அபாவத்தை சப்பிரதியோகிகமாகத்தான் காமிக்கும். அப்ப அந்த இடத்துல இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரதியோகியை குறிப்பிட்டு நிர்தேசம் பண்ணித்தான் இல்லைன்னு காமிக்கும் அனுபலப்தி. அப்ப அனுபலப்தி ஜானத்துக்கு உங்களுக்கு பிரதியோகி ஜானம் வேணும். ஆக அந்த அனுபலப்தி வேலை செய்ய முடியாது சுசுப்தி காலத்துல. பிரதியோகி ஜானம் இல்லையே, அதனால பிரதியோகி ஜானம் இல்லைங்கிறதுனால அபாவ ஜானம் வராது. நான் சொன்ன அந்த அனுபவத்தை நிக்கிறது. ஆக ஜானாபாவம் அஜானம்னு சொல்லி அதை சாட்சி பாஷ்யமாக சொல்ற மதம் சரியில்லை. நாபி அனுபலப்தியா தஸ்யாக பிரதியோகி ஜான நிரபேட்சாயாக அஜனகத்வா நச்ச திருஷ்ட அபாவாந்தர விலக்ஷண ஸ்வபாவ ஏவாயம் அபாவः இது ஸ்வரூபேண சாட்சி வேத்யோஸ்தோ இது வாக்கியம். இப்ப என்ன கேட்கறான், மற்ற அபாவங்கள்லாம் நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும், இது ஒரு வித்தியாசமான அபாவம் ஞானாபாவம்னு வச்சுக்கலாமே. சுசுப்தியில ஆமா சுசுப்தி காலத்துல ஞான அபாவம் தான் அது. ஆனா இந்த அபாவம் ரொம்ப விலட்சணமான அபாவம். இதுக்கெல்லாம் பிரதியோகி ஞானம் வேண்டாம், இது நேரையே சாட்சி வேத்தியம் ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிர்விகல்பக புத்தி வேத்தியத்வே பாவத்வஸ்தைவ ஔச்சித்யா அந்யதா பரிபாஷா மாத்திரா பத்தே. இவா ஒண்ணு சொல்லியிருக்கான். நிர்விகல்பம் இது நம்ம நிர்விகல்பகம் இல்ல, அந்த தார்க்கிகானுடைய நிர்விகல்பகம் சவிகல்பகம் தான். அந்த நிர்விகல்பக ஞான நிர்விகல்பக புத்தி போத்தியோ பாவகான்னு ஒரு லட்சணம் சொல்லி வச்சிருக்காரு. நிர்விகல்பக ஞானத்துல எது விஷயமாகுமோ அது அபாவமா இருக்காது. ஆமா, சொரூப மாத்திரம் அந்த மாதிரி ஆமா அபாவம் நிர்விகல்பக ஞானத்துக்கு விஷயம் ஆகாதுன்னு ஒரு சித்தாந்தம் பண்ணி வச்சிருக்கேன். நீ சொன்னா நமக்கு இஷ்டாபத்தி நமக்கு நல்லதுதான், நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நிர்விகல்பக புத்திக்கு விஷயம் பாவம் தான் ஆகும்னு வச்சுருக்கா. சாட்சி நிர்விகல்பக ஞானம். அப்ப அந்த நிர்விகல்பக ஞானத்துக்கு விஷயமாக அபாவத்தை எப்படி நீ சொல்ல முடியும்? அப்ப அபாவம்னு நீ பேர் வச்சிருக்கே ஒரு பாவத்துக்குன்னு சொன்னதாக ஆயிடும். அதனால நிர்விகல்பகமான சாட்சி ஞானத்துக்கு அபாவம் விஷயமாகாது. அந்யதா பரிபாஷா மாத்திரா பத்தே. தியான அபாவம்னு நீ ஒண்ணு பரிபாஷையா சொல்றியே தவிர அந்த வஸ்துக்கு பேர் வச்சதாக ஆச்சு. அது ஒரு பாவரூப வஸ்து தான். ஆனா அதுக்கு எப்படி பேரு சொல்றதுன்னு கேட்டா தியான அபாவம்னு நான் பேர் வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். சம்ஞா மாத்திரம் ஆயிடும்.